நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 50. தமகோஷரின் அரண்மனையிலிருந்து வெளிவந்த போது புறவியில் ஏறி சூக்திமதியின் எல்லையை கடந்து முழு விரைவில் அறியா திசை ஒன்றுக்கு பாய்ந்தகன்று சென்று விட வேண்டும் என்றுதான் சிசுபாலன் எண்ணினான். ஆனால் உடல் சுமந்து தளர்ந்த காலடிகளுடன் முற்றத்தில் அவன் இறங்கிய போது ஓடி வந்து வணங்கிய தேர்ச்சூதனிடம் சொல்லெழுப்பி ஆணையிடும் உள விசை அவனிடம் இருக்கவில்லை. புறவியை கொண்டு வரும்படி கையசைத்துவிட்டு காற்றில் சரிந்த தன் தலைமயிரை நீவி காதுக்கு பின்னால் வைத்தான். அது மீண்டும் சரிய சலிப்புடன் கையை தாழ்த்தினான். அவன் ஆணையை பிழையாக புரிந்து கொண்ட தேர்ச்சூதன் 3 புறவைகள் கட்டப்பட்ட அரச தேர் ஒன்றை அவன் பக்கத்தில் கொண்டு வந்தான். சினம் மீறி எழுந்த போதும் கூட குரலென அதை மாற்ற அவன் நெஞ்சில் மூச்சு அழுத்தம் இருக்கவில்லை. கையை தூக்கி ஏதோ சொல்ல முயன்று தளர்ந்து தோள்முனை தொங்கலின விட்டு தேரில் ஏறி அமர்ந்தான். அரண்மனைக்கா அரசே என்று சூதன் கேட்ட உதடசைவையே நோக்கி கொண்டிருந்தான். இருமுறை அவன் கேட்ட பின் ஆம் என்று கையசைத்தான். தேர் ஓடத் தொடங்கிய போது எதிர்காற்று உடம்பில் படப்பட மெல்ல இளைப்பாரி கால் நீட்டி கண்களை மூடிக்கொண்டான். களைப்பு எத்தனை இனியது! இருப்பின் எடையை அதை போல பிரிதொன்று குறைப்பதில்லை. களைப்பை போல் ஆறுதல் அளிப்பது ஏது? இறப்பா? களைப்பென்பது நீர்த்த இறப்புதானா? என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறேன்? எங்கோ விழுவது போல, புதைவது போல தன்னுள் என செல்லும் சிறு துயில் மயக்கில் மீண்டும் அக்குரலை கேட்டான். இவ்வழி, இவ்வழி, ஆம் இவ்வழிதான். உரத்த குழறலாக யார் என்று கேட்டுக்கொண்டு அவன் விழித்து கொண்டான். தேர்ப்பாகன் திரும்பி அரசே என்றான். சிசுபாலன் எங்கு செல்கிறாய் என்றான். அரசியின் அரண்மனை அணுகிவிட்டது என்றான் தேர்ப்பாகன். யாருடைய அரண்மனை என்றான். அரசே என்று தயங்கி யாதவ அரசியின் அரண்மனை என்றான் தேர்ப்பாகன். சினம் அனைத்து திசைகளையும் அடிபட்டது போல் துடிக்க வைத்தாலும் சொல் நெஞ்சுக்குள்ளேயே நின்றது. அச்சினத்தின் விசையை தாங்க முடியாமலேயே மீண்டும் தளர்ந்து சரி என்பது போல அவன் கையசைத்தான். மீண்டும் களைப்பின் மென் வெம்மை கொண்ட பிசனுக்குள் ஆழ்ந்திறங்க விழைந்தன உடலும் உள்ளமும். தேர்ப்பாகன் சிசுபாலனின் மூத்த அரசி விசிறையின் அரண்மனை முற்றத்தில் தேரை திருப்பி நிறுத்தினான். அரண்மனை காவலர் இருவர் தேரை நோக்கி ஓடி வந்தனர். சிசுபாலன் அவ்வசைவால் விழித்து கொண்டு பத்ரையின் அரண்மனைக்கு செல் என்றான். திகைப்புடன் அரசே என்றான் தேர்ப்பாகன். தான் சொன்னதை தானே அப்போதுதான் கேட்டவன் போல தலையசைத்து வேண்டாம் என்ற பின் படிகளில் கால் வைத்து இறங்கி நின்று நிலை திரட்டி கொண்டான். வணங்கியபடி அணுகிய ஸ்தானிகரிடம் அரசியை நான் பார்க்க வேண்டும் என்றான். தாங்கள் மந்தன் அறைக்கு செல்லுங்கள், அரசியை உடனே வரச் சொல்கிறேன் அரசே என்றார் ஸ்தானிகர். கால்கள் பிசினால் தரையுடன் ஒட்டியவை போல் இருந்தன. ஒவ்வொரு அடியாக உடலை ஊன்றி படிகளில் தன்னை தூக்கி மேலேறி தூணில் கை சேர்த்து சில கணங்கள் நின்று நிலையழிந்து வலப்பக்கமாக சரிந்த உடலை மீட்டு அவன் நடந்தான். ஏவலர் தொடர இடைநாழியில் நடந்து படிகளில் ஏறி மந்தன அறைக்கு சென்றான். அங்கிருந்த காவலன் அவனை வணங்கி வாழ்த்துரைத்து அவன் உள்ளே சென்றதும் அமர்வதற்கு பீடத்தை ஒருக்கினான். இளங்காற்றில் மந்தன அறையின் அனைத்து சாளரங்களிலும் திரைச்சீலைகள் நெளிந்து கொண்டிருந்தன. மென்மயிர் சேக்கையிட்ட பீடத்தில் அமர்ந்து கால்களை நீட்டி கொண்டதும் உடலின் அனைத்து உறுப்புகளும் ஒன்றிலிருந்து ஒன்று விலகி உதிர்ந்து கிடப்பது போல் தோன்றியது. தலையை பின்னுக்கு சரித்து கண்களை மூடினான். தொண்டை உப்பை உண்டது போல் இருந்தது. நெஞ்சத்தின் ஓசை உடல் எங்கும் கேட்டது. மீண்டும் அதே விழும் உணர்வு. மீண்டும் அக்குரல் இவ்வழி, இவ்வழியே என்றது. இம்முறை அதை அவன் எதிர்பார்த்திருந்தான். அதை கேட்கவில்லை, நோக்கி கொண்டிருந்தான். இருளசைவென அவ்வொலியை காண முடிந்தது. இவ்வழி, இவ்வழியே. எங்கிருக்கிறோம் என்னும் உணர்வு அம்மயக்கிலும் உடனிருந்ததை உணர்ந்தான். அவ்வாறு எண்ணம் சித்தமும் ஊடே ஓடுவதை அறிந்து அரை துயிலில் புன்னகைத்தான். திரைச்சீலைகளின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. மெல்லிய சிறகு கொண்ட நாகங்கள் இருளை துழாவியபடி கரிய நெளிவுடன் அவன் தலைக்கு மேல் பறந்து சென்றன. பெரிய ஒளிவிடும் குமிழிகளென நீர் கொப்புளங்கள் அலைந்தன. இளம் குளிர் அலைகளாலான நீர்வெளி ஒன்றுக்குள் கருக்குழந்தை என உடல் ஒடுக்கி கண்மூடி சுருண்டிருந்தான். கண் மூடியிருந்தால் அக்கொப்புளங்களை எப்படி பார்க்கிறேன்? அவை இமைகளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. குருதி குமிழிகள் அவை.
மிக அப்பால் இனிய நறுமணம் ஒன்று அக்குரல் என வந்தடைந்தது. இவ்வழி எரிதலின் மனம் அரக்கு அல்லது தேவதாறு அல்லது எரியும் தசையா? அது மணக்குமா? இவ்வழியே மிக அண்மையில் எவரோ நின்றிருந்தனர். மெல்லிய கையொன்று அவன் தலையை தொட்டது. அத்தொடுகையை அக்குரல் என உணர்ந்தான். இவ்வழியே குரல் அவன் தோள்களை தொட்டு விரல் வரை வழிந்து சென்றது. இவ்வழி உடல் எங்கும் குருதி வழிவென அதை உணர்ந்தபடி, அதற்கு தன் ஒவ்வொரு தசையையும் ஒப்பு கொடுத்தபடி மேலும் மேலும் என தளர்ந்தான். முற்றிலும் உடலில் இருந்து விடுபட்டு பிரிதென்று எங்கோ இருந்தான். இருண்ட குகையொன்றின் சேற்றுப்பரப்பில் ஒட்டி இருக்கும் மின்மினி. மெல்ல பெருகும் நதி விரைவில் ஓசையில்லாது, அலைவளையங்களும் இல்லாது உதிர்ந்த சருகிலை, காற்றில் குவிந்து அதிர்ந்த சிலந்தி ஒலையில் கூத்திடும் சிறு துரும்பு. கதவு கிரீச்சிட்ட ஒலி கேட்டு உடல் துள்ளி எழுந்து வாயை துடைத்தபடி நோக்கினான். கண்களின் படலத்தில் குருதியின் வெம்மை படர்ந்து காட்சி தெளிவுறவில்லை. விசிற எளிய உடையுடன் கதவோரம் தயங்கி நின்றிருந்தாள். பெரிய எடை சற்றே ஒசிய கதவை பற்றிய கையில் புயத்தின் மென்தசை தளர்ந்து தொங்க, சிறிய உதடுகள் அழுந்தி இருக்க அவனை நோக்கி கொண்டிருந்தாள். மூக்கின் மேலும் மேலுதட்டிலும் வேர்வை பனி இருந்தது. கழுத்து பளபளத்தது. விரைந்து படியேறியதன் இழைப்பு முலையினை நடுவிலும் கழுத்து குழியிலும் அசைந்தது. வருக என்று அவன் கை காட்டினான். அவள் சிலம்பும் கைவளையும் ஒலிக்க சிறிய காலடிகளை எடுத்து வைத்து அருகே வந்து மீண்டும் தயங்கி நின்றாள். அவள் வியர்வையின் அள்ளி தண்டு மனம் எழுந்தது. மூச்சொலியை கேட்க முடிந்தது. அமர்க என்று எதிரில் இருந்த பீடத்தை காட்டினான். அவள் ஆடையை ஒதுக்கி மெல்ல அமர்ந்தாள். உதட்டை கவ்வியபடி பதற்றம் தெரியும் கண்களுடன் கைவளைகளை பின்னுக்கு தள்ளி கொண்டாள். அவன் சற்று நேரம் அவளையே நோக்கி கொண்டிருந்தான். அவன் விழிகளை சந்தித்த பின் அவள் தலை திருப்பி அலைபாயும் சாளர திரைச்சீலையை பார்த்தாள். அவன் நோக்கியபடி அமர்ந்திருக்கிறான் என்னும் உணர்வால் உடலில் நீர்த்துளி போல் ஒரு நிலை கொள்ளாமை வந்தது. அதை வெல்லும் பொருட்டு மேலாடை நுனியால் வியர்த்த மேலுதட்டை ஒற்றிய பின், தாங்கள் வந்ததை ஏவலர் சொன்னார்கள் என்றாள். தந்தையை சந்திக்கப் போயிருந்தேன் என்றான். அவளிடம் அவன் ஒருபோதும் அரச நிகழ்வுகளை சொல்வதில்லை. எளிய யாதவ பெண் என்னும் வடிவை தனக்கென சூடிக்கொண்டு அவளும் அவற்றிலிருந்து தன்னை முற்றிலும் விலக்கி கொண்டிருந்தாள். நாளை மறுநாள் இங்கே இந்திரபிரஸ்தத்தின் ஆகோல் படை நுழைகிறது. பீமசேனர் நடத்தி வருகிறார். அவள் தலையசைத்தாள். அதிலிருந்த விலகலால் சினம் கொண்டு அவன், அப்படையை நான் சென்று எதிர்கொள்ள வேண்டும் என்றும், இளைய பாண்டவரின் காலடிகளை சென்னி சூடி அழைத்து வந்து சேதி நாட்டு அரியணையில் அமரச் செய்து வாளேந்தி காவல் நிற்க வேண்டும் என்றும் தந்தை ஆணையிட்டிருக்கிறார். சரி என்பது போல் அவள் தலையசைத்தாள். வாளை உருவி அவள் கழுத்தில் பாய்ச்ச வேண்டுமென அவன் உள்ளம் எழுந்தது. நீள் தொலைவு சென்று தன்னை கடந்து, நான் ஒப்ப முடியாதே என்றேன் என்றான். அவள் விழிகளை நோக்கியபடி, நான் அதற்கு மாறாக பீமனுடன் தோள் கோக்கிறேன் என்று சொன்னேன். நான் அழைத்தால் படைக்கலம் தேரும் உரிமை அவருக்குரியது. கதையோ தோளோ எனில் கால் நாழிகை நேரம் கூட நான் அவருடன் இணை நிற்க முடியாது என்றான். அவள் மீண்டும் சரி என தலையசைத்தாள். சிசுபாலன், என் தலை உடைந்து சிதறும், களப்பூழியில் குருதி சிதறி கிடப்பேன் என்றான். அவள் வெற்று விழிகளுடன் நோக்கினாள். அவன் இதழ்களை கூட்டி, உன் உள்ளம் உவகை கொள்வதை அறிகிறேன். நீ காத்திருந்த தருணம் என்றான். யார் என்றாள் அவள் புருவம் சுருங்க. உன் வஞ்சம் ஈடேறுகிறது என்றான். என்ன சொல்கிறீர்கள் என்று அவள் மெல்லிய குரலில் கேட்டாள். ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள்? நான் என்ன பிழை செய்தேன்? நான் இதற்கு மேல் என்ன செய்வேன்? மெல்ல விசும்பி அவள் அழத் தொடங்கினாள். அவ்வழுகை நோக்கி அவள் வந்து கொண்டிருந்தாள் என்பதனால் தடைகளற்று கண்ணீர் வழிய தோள்கள் குலுங்க கொதிக்கலனில் ஆவி என விசும்பல் ஓசைகளுடன் அழுதாள். உதட்டை கவ்வி அழுகையை நிறுத்த முயன்று கழுத்து அதிர திணறி மீண்டும் அழுதாள். நான் உன் பிழை என அதை சொல்லவில்லை என்று தனிந்த குரலில் சிசுபாலன் சொன்னான். என் பிழையை சுட்டவே அதை சொன்னேன். அவள் கழுத்தில் மென்மயிர் பரப்பை நோக்கிய போது அவனுள் காமம் எழுந்தது. செய்தவை அனைத்தும் எழுந்து வந்து என்னை சூழ்கின்றன. எது பிழை எது சரி என எண்ணக்கூடவில்லை. ஆணவம் கொள்ள வேண்டும், மேலும் ஆணவம் கொள்ள வேண்டும் என எனக்கே ஆணையிட்டு கொண்டிருந்தேன். விழியறியா எதையோ சீண்டிக் கொண்டிருந்தேன் என்றான்.
இனி செய்வதற்கோ சொல்வதற்கோ ஏதுமில்லை. இவ்வாறு முடியும் போது அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இசைவு கொள்ளும் என தோன்றுகிறது. என்ன பேசுகிறீர்கள்? நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், நீடூழி வாழ்வீர்கள் என்றாள். நான் வேண்டிக் கொள்கிறேன், என் தெய்வம் உடன் இருக்கும். அச்சொற்களில் இருந்த பேதமை அவனை மீண்டும் சினம் கொள்ளச் செய்தது. சற்றே எழுந்த கனிவு மறைய, வெற்றியா? நான் சாவதற்காக செல்கிறேன். நீ வேண்டிக் கொள்வதன்படியே சாகவிருக்கிறேன் என்றான். இல்லை என்று அவள் சொல்லத் தொடங்க, செல் என்று கை நீட்டி கூவினான். உன்னிடம் ஏன் இதை சொல்ல வந்தேன்? உன்னிடம் போய் செல்க என்று இறைந்தபடி எழுந்து நின்றான். அவள் எழுந்து தலை குனிந்து கை கூப்பியபடி கதவை நோக்கி சென்றாள். அவள் கை எழுந்து கதவு தாழை தொட்ட போது அவன் ஏனென்றறியாது மீண்டும் கனிந்தான். விசிறே, என் மேல் சினம் கொள்ளாதே. இவை நாம் அறியாத ஊழென்று எண்ணுக. என் மைந்தனிடம் சொல், அவனை நான் இப்புவியில் முதன்மையான உறவென எண்ணினேன் என்று. அவள் கை தாழ்த்தி நெஞ்சை தொட்டு தலை குனிந்து விம்மினாள். அழாதே, செல்க என்றான். அவள் தலையசைத்த பின் தாழை விலக்கினாள். மிக இயல்பாக கை சென்று கன்னத்தில் சரிந்த குழலை அள்ளி ஒரு முறை சுழற்றி காதில் செருகியது. அவ்வசைவு அவனை திடுக்கிடச் செய்தது. நெஞ்சு அரைப்பட அவன் ஒரு காலடி எடுப்பதற்குள் அவள் வெளியே செல்ல கதவு மூடிக்கொண்டது. கதவை திறந்து பின்னால் ஓடி அவளை பற்றி இழுத்து திருப்பி, என்ன செய்தாய்? இப்போது என்ன செய்தாய் என அறிவாயா என்று கூவ வேண்டுமென உளம் பொங்கியது. பின்பு தளர்ந்து தன் இருக்கையில் வந்தமர்ந்து கொண்டான். கலிந்தகத்தை ஆண்ட அந்தக குலத்து யாதவ மன்னர் சத்ராஜித்தின் மகள் சத்யபாமையை மணக்க விழைந்து ஹரிணபதத்திற்கு சென்று அவள் முன் வலிப்பு கொண்டு விழுந்து சிறுமை காளாகி மீண்ட பின் சிசுபாலன் சினத்தால் நிறைந்தவனாக இருந்தான். அவன் சூக்திமதிக்கு திரும்புவதற்குள்ளாகவே அங்கே என்ன நிகழ்ந்தது என்பது அந்நகரை வந்தடைந்து விட்டிருந்தது. தமகோஷர் அவனிடம் ஒரு சொல்லும் கேட்கவில்லை. அமைச்சரோ பிறரோ அச்செய்தியை அறிந்தவர்களாக காட்டிக்கொள்ளவும் இல்லை. அவன் அன்னை சுருதகீர்த்தி மட்டும் அவன் விழிகளை நோக்காமல் அதை பற்றி உசாவினாள். உன் உடல்நிலையை மருத்துவர்களிடம் காட்டி அறிந்து கொள்வதில் பிழையொன்றுமில்லை என்றாள். அவள் முன் அமர்ந்திருந்த சிசுபாலன் என்ன என்றான். நீயே அறிவாய் என்று சொல்லி அவள் எழுந்து கொண்டாள். எரிந்து கொண்டிருக்கிறாய். முடிவில்லாது எரிய ஆதித்யர்களாலும் இயலாது என்று சூதர் சொல் உண்டு. அவள் செல்வதை நோக்கி கொண்டிருந்தான். சூக்திமதியில் விழிகள் சூழ இருக்க முடியாமல் அவன் சௌவீர நாட்டுக்கு சென்றான். ஆனால் அங்கு அவனுக்கு முன்னரே அனைத்து செய்திகளும் சென்று விட்டிருந்தன. சௌவீரபுரிக்குள் நுழைந்ததுமே இளவரசனாகிய சுப்ரதீபன் அவனிடம், கலிந்தகத்தின் இளவரசி இளைய யாதவனை மனம் கொள்ளும் பொருட்டு துவாரகைக்கு சென்றிருப்பதாக நேற்று செய்தி வந்தது சிசுபாலரே என்றான். அக்கணமே அங்கிருந்து புறவையை தட்டி திருப்பி விரைந்தகல வேண்டுமென அவன் உள்ளம் சீறியது. பற்களை கடித்து புன்னகை என இதழ்களை விரித்து அறிந்தேன் என்றான். சௌவீரபுரியின் தெருக்களின் ஊடாக மக்களின் வாழ்த்தொழிகளை ஏற்று தேரில் அரண்மனைக்கு செல்லும் போது அவன் கால்கள் நீர் விரையும் குழாய்கள் என அதிர்ந்து கொண்டிருந்தன. பாறையின் பச்சோந்தி போல விடாய் கொண்ட தவித்தது. ஒவ்வொரு கணமாக அந்த பயணத்தை முடித்து அரண்மனைக்கு சென்று நீராடி மேலும் போது மெல்லிய வலிப்பு வந்தது. காலடி நிறம் மர உரி போல இழுபடுவதாக உணர்ந்தான். நின்றிருந்த தூண்கள் வளைந்தன. நிலை அழிந்து விழுந்த அவனை ஏவலர் ஓடி வந்து தூக்கினர். அரை நினைவு மீண்ட அவன் விலகுங்கள் விலகுங்கள் என்று கூவி அவர்களை ஓங்கி அறைந்தான். அவர்கள் விலகியதும் எழ முயன்று கால்கள் உடலுடன் ஒட்டாமல் நழுவி அகல மீண்டும் விழுந்து நினைவழிந்தான். பற்கள் நாவை இருக்க கடித்திருக்க அவன் இடது தோள் நடுங்கிக் கொண்டிருந்தது. நெற்றியின் நடுவே ஆழமான வெட்டு போல ஒரு சுளிப்பு உருவாகி இருக்க அவன் உடல் அறைபடும் முரசென அதிர்ந்து கொண்டிருந்தது. 7 நாட்கள் சௌவீரத்தின் மருத்துவர் குடிலில் அவன் இருந்தான். அவன் நரம்புகளின் முடிச்சுகள் அவிழ்ந்திருப்பதாக மருத்துவர்கள் சொன்னார்கள். பிறவியிலேயே இப்படி அமைவதுண்டு, தாழாத உளக்கொந்தளிப்புகளாலும் வருவதுண்டு என்றார் மருத்துவர். எனக்கு ஒன்றுமில்லை, நான் சூக்திமதிக்கே செல்கிறேன் என்றான். தங்களால் இப்போது பயணம் செய்ய முடியாது அரசே என்றார் மருத்துவர். நான் கிளம்பியாக வேண்டும், இங்கே என்னால் இருக்க முடியாது என்றான் சிசுபாலன். விடைபெறுகையில் சௌவீர மன்னர் சத்ருஞ்சயரை சென்று வணங்கி முகமன் உரைத்தான். இளையவனே,
அரசர்கள் பகடையாடுபவர்கள், அவர்கள் பகடைக்காய்களாக ஆகக்கூடாது என்று அவர் சொன்னார். அவன் அவர் விழிகளை தவிர்த்து ஆம் அவ்வண்ணமே என்ற பின் சுப்ரதீபனின் தோளை தொட்டு கிளம்புகிறேன் என்றான். சுப்ரதீபன் அவனுடன் நகர் எல்லை வரை வந்தான். உங்களுடன் மலையாட்டு ஒன்று செய்யலாம் என எண்ணினேன் சிசுபாலரே. மலையுச்சிகளில் வெண்பனி இறங்கும் பருவம் இது. சிசுபாலன் மீண்டும் வருகிறேன் என்றான். சௌவீரத்திலிருந்து ரைவத மலைக்கு செல்லலாம் என்று சிசுபாலன் கிளம்பிய பின்னர் முடிவெடுத்தான். அவனுடன் வந்த காவலர் தலைவர் கீர்மீரர் ஆணை என்று தலைவணங்கினார். அவன் புறவையில் நிமிர்ந்து அமர்ந்து விழிகள் நிலை குத்தி இருக்க ஊர்வலம் செல்லும் தெய்வச் சிலை போல அவர்களுடன் வந்தான். தங்களுடன் தெய்வம் ஒன்று உடன் வரும் எண்ணமே அவர்களிடம் இருந்தது. அவனிடம் படைத்துணைவர்கள் தேவையின்றி ஒரு சொல்லும் பேசவில்லை. எச்சொல்லும் அவன் ஆன்மாவின் மிக மென்மையான புண் ஒன்றில் மட்டுமே சென்று தைக்கும் என்று அறிந்திருந்தனர். ஒளிந்த விழியால் அவனை கீர்மீரர் நோக்கிக் கொண்டே வந்தார். இளைப்பாறும் சோலைகளில் தனித்து சென்றமர்ந்து தலைமயிர் முகத்தில் சரிய விழிகள் மெல்லிய ஈரத்துடன் உருள அவன் எதை எண்ணிக்கொள்கிறான்? தலையை அசைத்து அசைத்து தனக்கெனவும் தன்மேல் எழுந்து நிற்கும் வானுக்கெனவும் எதை மறுக்கிறான்? பித்தனை போல் அவன் இதழ்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கும் ஓசையிலா சொல் எது? பின்னி நெருடிக்கொள்ளும் விரல்கள் வெறி எழுந்து முருகி நரம்பு புடைக்க செறித்து பின் தளர்ந்து அடையும் பதைப்புதான் என்ன? உள்ளத்தின் துன்பத்தை உடல் அறிகிறது, கருக்குழந்தையின் நோய் அறியும் அன்னை போல என்ற சூதர் மொழியை கீர்மீரர் எண்ணிக்கொண்டார். அவருடன் நாம் இருப்பதை அவர் உணர வேண்டியதில்லை என்று ஆணையிட்டார். அணுக்க சிசுபாலனை ஓசையின்றி சூழ்ந்து விழிகளாலேயே தங்களுக்குள் சொல்லாடி வலசை நாரைகளின் படலமென மாறி அழைத்து சென்றனர். அன்று காலை எழுந்ததுமே உள்ளம் அசைவிழந்து குளிர்ந்து கிடந்தது. மெல்ல எண்ணங்களால் அதை எழுப்பி செயல் கொள்ள வைத்தான். ஆனால் ஒவ்வொரு கணமும் என அவன் உள்ளம் சோர்ந்து தணிந்து கொண்டிருந்தது. சௌவீரத்திலிருந்து கிளம்பிய போது சிசுபாலன் நெய்யூற்றி பற்ற வைக்கப்பட்ட பசுமரம் போல் பொசுங்கி படபடத்து அதிர்ந்து கொண்டிருந்தான். எரிதழலாக மாறி தன்னைத்தானே உண்டு அணைந்து முழு வெறுமையை அடைந்தான். கண்களில் பார்வையும் செவிகளில் ஒலிகளும் உடலில் இட உணர்வும் இருக்கும் போதே அவற்றுக்கு அப்பால் எங்கோ இருந்து தன்னிலை திகைத்து கொண்டிருந்தது. வெறுமை பெருவிசை கொண்டு ஈர்ப்பது. வெள்ளம் அடியிலா குழியை என வெறுமையை நாடி செல்கிறது உள்ளம். இனி இல்லை, இதுவே இவ்வாறே என அரற்றிய சொல் நிறை என அகம். கண்கணியும் அளவுக்கு உருகி நேர்மை கொண்டது இருப்பு. வீறிட்டலறியபடி தலையில் ஓங்கி ஓங்கி அறைய வேண்டுமென நெஞ்சு எழுந்தது. அடுத்த கணமே வாள் எடுத்து கழுத்தை வெட்டி கொள்ளப் போகிறான் என்று நுனி கொண்டது சித்தம். அவ்வுச்சத்திலும் அள்ளி திருப்பும் விசையென எஞ்சும் இருப்பிற்கான விளைவுதான் என்ன? சூழ்ந்திருந்த பொருட்கள் அனைத்தும் உள்ளுரையும் அறிவணுவை இழந்து அவன் எண்ணமெனும் அலைகளில் நெற்றுகளாகி அப்பால் அப்பால் என விலகிச் செல்ல இன்மையால் சூழப்பட்டு நின்றிருந்தான். அந்த ஒரு கணம் மயங்கி பிரிதொரு கணம் எழும் எனில் இறப்பே என உணர்ந்த உச்சப்புள்ளியில் விழித்தெழுந்து கொடுங்கனவில் இருந்து என தன்னை கிழித்தெடுத்து தன்னிலையை திரட்டி கொண்டான். அதை சினமென வஞ்சமென ஆக்கி மேலும் மேலும் வெறி கொள்ளச் செய்து உருவடையச் செய்தான். சினம் போல் திரட்டி கொள்ள எளிதானது பிரிதொன்றுமில்லை. நெடுநேரம் அச்சினமாகவே தன் அனைத்திருப்பையும் மாற்றினான். சினம் ஓர் எண்ணமாக, பின்பு ஓர் பொருண்மையாக, பின்பு பற்று எரியும் வலியாக, பின்பு எரிதலின் பேருவகையாக மாறி எரிந்து எரிந்து அணைந்து சாம்பலாகி பறந்து ஒழிந்து மீண்டும் அதே வெறுமை. சீதவாகினை ஆற்றின் கரையில் அவனும் வழித்துணைவர்களும் புறவி இறங்கி மரநிழலில் வேர்களில் அமர்ந்து இளைப்பாறினர். களைத்த புறவிகளுக்கு வீரர்கள் சிலர் நீர் காட்டிக் கொண்டிருந்தனர். சிலர் பச்சை இலை பறித்து அவற்றின் உடல் தசைகளை நீவினர். கால் மாற்றி உதைத்தும் செவியடித்தும் அவை சீறின. திரும்பி உழிபவனை நக்கி தலை குலுக்கின. அவன் அச்செய்கைகளை பொருளின திரளா உள்ளத்துடன் நோக்கி கொண்டிருந்தான். ஆற்றின் மறுகரையில் கொம்பும் முழவும் எழுந்தன. மரக்கிளைகளுக்கு நடுவே வண்ணங்கள் கலந்தும் தெளிந்தும் அசைந்தன. நெடுமரத்தின் மேல் ஏறி நோக்கிய பின் ஒரு வீரன் கீர்மீரரிடம் சொல்ல அவர் வந்து சிசுபாலன் அருகே பணிந்து, அரசே, கோபாகத்தை ஆளும் அந்தக குலத்து சிற்றரசர் பஃருவின் கொடி அது. வெண்ணிற பிறை இருப்பதனால் அவர் அரசி வருகிறார்கள் என தெரிகிறது. கோபாகத்தின் அரசி விசிறை மாமங்கலை பூசணைக்காக சௌவீர நாட்டுக்கு வரவிருப்பதாக நேற்று அங்கே பேசி கொண்டிருந்தனர்
என்றார். சிசுபாலன் ஆர்வமில்லாமல் நன்று என்ற பின் மெல்ல அசைந்து அமர்ந்து, நாம் ஏதேனும் முறைமை செய்ய வேண்டுமா என்றான். வேண்டுமென்பதில்லை. பப்ரு உண்மையில் அரசர் அல்ல, யாதவர்களின் குடித்தலைவர் மட்டுமே. முடியும் கொடியும் முரசும் கொண்டு தன்னை ஓர் அரசர் என்று அவர் அறிவித்திருந்தாலும் பாரத வருஷத்தின் அவைகள் எதிலும் அவருக்கு மன்னர்களுக்குரிய பீடம் அமைக்கப்படவில்லை என்றார் கீர்மீரர். ஆனால் தாங்கள் விழிந்தால் ஓரிரு நற்சொற்களை அரசியிடம் சொல்லலாம். அவர் பெண் என்பதனால் அது நன்றென கொள்ளப்படுகிறது. அக்குடிக்கும் அது பெருமை என்ற கீர்மீரர் ஒரு கணம் இடைவிட்டு, தங்கள் அன்னையும் அதை விழையக்கூடும் என்றார். விழி தூக்கி நோக்கிய பின் மெல்ல உருமி சிசுபாலன் திரும்பிக் கொண்டான். ஆற்றின் மறுகரையில் யாதவர்களின் பசுக்கொடி நன்றாக தெரிந்தது. பல்லக்குகளை போகிகள் ஆற்றங்கரை புல்பரப்பில் இறக்கி வைத்தனர். அதிலிருந்து வண்ண ஆடைகளுடன் இறங்கிய அரசியும் தோழியரும் மரவேர்களில் அமர்ந்தனர். அவர்கள் ஆற்றை கண்டு அடைந்த உவகையை உடல் அசைவுகளிலேயே காண முடிந்தது. அங்கிருந்து ஒரு வீரன் நீள்மரம் ஒன்றின் மேலேறி கொடியை ஆட்டி இக்கரையில் இருந்த படகுக்காரர்களை அழைத்தான். மாற்று கொடி அசைத்த பின் படகோட்டி வந்து கீர்மீரரிடம், நாம் சென்றால்தான் அவர்கள் இக்கரைக்கு வரவியலும் வீரரே என்றான். கீர்மீரர் அருகே வந்ததும் சிசுபாலன் எழுந்து படகை நோக்கி சென்றான். குகர்கள் படகுகளின் மேல் பலகைகளை வைத்து அவன் ஏறும் பொருட்டு விலகினர். அவன் படகில் ஏறி நின்றதும் கீர்மீரர் ஏறினார். தொடர்ந்து பிற படகுகளில் புறவிகளை ஏற்றினர். பல்லக்குகள் அருகே கொண்டு வரப்பட்டதும் சிசுபாலனின் வெண்புறவி அதை குனிந்து முகர்ந்து மெல்ல தும்மியது. கண்களை உருட்டி ஏவலனை நோக்கிய பின் நின்ற இடத்திலிருந்தே கால் எடுத்து வைத்து நடப்பதாக காட்டியது. அவன் அதன் கழுத்தில் வருடி முதுகை தட்டி மெல்லிய குரலில் ஆணையிட தயங்கியபடி கால் எடுத்து வைத்தது. பலகை அசைய அஞ்சி காலை திரும்ப எடுத்தது. ஏவலன் அதை மெல்லிய குரலில் ஊக்கினான். நினைத்திராத கணத்தில் அது பேருடலுக்கு ஒவ்வாத எளிய அசைவுடன் பாய்ந்து படகில் ஏறி ஊசலாடிய படகின் மேல் ஊன்றிய கால்களை அசைக்காமல் உடலை மட்டும் திருப்பி நிலை கொண்டது. அதன் பின் பிற புறவைகள் அதே போல பாய்ந்து படகில் ஏறி கொண்டன. அவை ஏறியதும் 4 விரற்கடை அளவுக்கே படகின் விளிம்பு நீரில் எழுந்திருந்தது. அகன்று சென்ற போது புறவிகள் அன்னங்கள் என நீர்ப்பரப்பில் அலைத்தடம் கிழித்து முன் சென்றன. சிசுபாலன் அலைகளில் ஏறி அமைந்து சென்ற படகில் கை கட்டி நின்று ஆற்றின் மறுகரையில் நீருக்குள் இறங்கி நின்ற ஆலமரத்து வேர்களில் வண்ணங்களென செறிந்திருந்த பெண்களை அரை கணம் நோக்கிவிட்டு விழி திருப்பி நீர் அலைகளை பார்த்தான். காற்றில் பறக்கும் கொடி கட்டப்பட்ட மூங்கில் கழி போல் இருப்பதாக படகோட்டி நினைத்தான். அலைகளை நோக்கியமையால் அவன் முகத்திலும் அலைகளே தெரிந்தன. அவன் சால்வை எழுந்து படபடத்து கொண்டிருந்தது. படகு மறுகரையை அடைந்த போது கீர்மீரர் அவனை அணுகி மிக மெல்ல, அரசே என்றார். ஓங்கி அறைப்பட்டவன் போல அவன் உடல் துள்ள, ஆம் என்றான். படித்துறை என்றார் கீர்மீரர். ஆம் ஆம் என்று அவன் சொன்னான். படகு ஆலமரத்து வேர் பின்னி உருவான படகு துறையை சென்றடைந்து மெல்ல முட்டியது. குகன் கரைக்கு பாய்ந்து வடத்தை பற்றி வேர் வளைவுக்குள் வெட்டி இழுத்து அதை சேர்த்து கட்டினான். முன்னால் சென்ற படகுகள் வேர் புடைப்புகளை அடைந்து தொட்டு தொட்டு அசைந்தன. நீட்டி நிலம் தொட வைத்த பலகுகளின் மீது சிசுபாலனின் புறவி கால்களை எடுத்து வைத்து உடல் சிலிர்க்க பிடரை உலைய மெல்ல நடந்து மறுபுறம் சென்று கரையில் பாய்ந்து உறுதியான நிலத்தை உணர்ந்ததுமே கனைத்தபடி துள்ளி சுழன்று வால் குலைத்தது. நிலம் என்று முதற் புறவி சொன்னதை கேட்டு பிற புறவிகள் கனைத்தபடி தாவி மறுபக்கம் சென்றடைந்தன. வேர்கள் மேல் கால் வைத்து விழுதொன்றை பற்றி மேலேறி நின்ற சிசுபாலன் அப்போதுதான் என அங்கிருந்த பெண்களை பார்த்தான். யார் இவர்கள் என்பது போல அவன் காவலர் தலைவரை நோக்கி விழி திருப்ப அவர் மென்குரலில், கோபாகத்தை ஆளும் அந்தக குலத்து யாதவர் தலைவர் பப்ருவின் துணைவி. யார் என்று அவன் மீண்டும் கேட்டான். கண்களில் ஒரு மெல்லிய நிழல் கடந்து செல்ல கீர்மீரர் தலை வணங்கி, துவாரகையின் இளைய யாதவருக்கு உடன் பிறந்தவர் முறை கொண்டவர் கோபாகத்தின் அரசர் பப்ரு. இளைய யாதவருக்கு முறைப்பெண் என பிறந்தவர் பகபிந்துவின் யாதவர் குலத்தலைவரான சுமூர்த்தரின் மகள் இவர். உடனே கடிவாளத்தை இழுத்து, பப்ருவை இவர் மணந்து 9 மாதங்களாகின்றன என்றார். விழிகளுக்குள் சினம் தோன்றி மறைய என்று சொல்லி சிசுபாலன் அடுத்த வேர்ப்புடைப்பில் ஏறி மறுபக்கம் சென்றான். கீர்மீரர், தாங்கள் ஒரு முறை வணக்கத்தை அளித்துவிட்டு செல்வது நன்று என்றார்.
மெல்லிய சலிப்புடன் இடையில் கை வைத்து ஆம் என்று சொல்லி திரும்பினான் சிசுபாலன். கீர்மீரர் கை காட்ட அப்பால் காத்து நின்றிருந்த சேடியர் தலைவி திரும்பி தன் குழுவினருக்கு மெல்லிய குரலில் ஆணையிட்டாள். நிறைவகுத்து திரையென நின்ற பெண்களுக்கு பின்னால் நின்றிருந்த விசிறை தன் கூந்தலுக்கு மேல் மேலாடையை இழுத்து விட்டபடி அவன் அருகே வந்து வணங்கி சேதி நாட்டு அரசரை வணங்குகிறேன் என்றாள். அவள் குரலை அவன் எங்கோ என கேட்டான். தன் புறவியின் செருக்கடிப்பொலியையே அவன் சித்தம் எடுத்து கொண்டது. அவன் ஆர்வமற்ற விழிகள் அவள் முகத்தை தொட்டு விலக அவள் புன்னகையுடன் தங்கள் அன்னை எனக்கு முறைப்படி சிற்றன்னை. சிறுமியாயிருக்கையில் குலவிழ ஒன்றில் அவர்களை கண்டிருக்கிறேன். அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவியுங்கள் என்றாள். சிசுபாலன் ஆம் வணங்குகிறேன். யாதவர் பப்புருவிடம் என் வணக்கத்தை தெரிவியுங்கள் என்றான். நிலை கொள்ளா விழிகளுடன் தோழியரை நோக்கிவிட்டு கீர்மீரரிடம் புறவிக்கு நீர் காட்டவில்லையா என்றான். அவளை அறியாமலேயே மெல்லிய அசை ஒன்று அவள் உடலில் கூடியது. முகவாயை அவள் தூக்கிய போது நீள் கூந்தலை மறைத்திருந்த மென்பட்ட ஆடை பின்னால் நழுவியது. வெண்ணிற கன்னங்களும் செம்முத்தாரம் அணிந்த கழுத்தும் தெரிந்தன. கண்கள் சற்று சுருங்க சிறிய உதடுகளை உழைத்து சேதி நாட்டரசரை பற்றி ஏராளமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போதுதான் பார்க்க வாய்த்தது என்றாள். விழிகளிலும் உதடுகளிலும் மென்னகை பரவ எப்போதெல்லாம் இளைய யாதவரை பற்றி எண்ணுகிறேனோ அப்போதெல்லாம் தங்களின் எண்ணமும் இணைந்தே வருகிறது என்றாள். சினம் கொண்டு அவன் திரும்பி அவள் விழிகளை பார்த்தான். அச்சமின்றி அவ்விழிகள் அவனை சந்தித்தன. ஏன் என்று அவன் கேட்டான். தலை சரித்து மெல்லச் செரித்து தெரியவில்லை. சூதர்கள் உங்கள் இருவரையும் சேர்த்தே பாடி அவ்வாறு நிலைநிறுத்துகிறார்கள் போலும் என்றாள். அதை சொன்னபடியே மிக இயல்பாக தலை சரித்து கன்னத்தில் ஆடிய குழல் கற்றையை அள்ளி காதுக்கு பின் செருகினாள். நாங்கள் அரண்மனை பெண்கள். பாடல்கள் வழியாகவே உலகை அறிகிறோம். அவன் உடல் பதற குரல் இழந்து நின்ற பின் புறவியை கொண்டு வரும்படி கையசைத்தான். ஓரடி எடுத்து வைத்த பின் அவளிடம் முறைப்படி விடைபெறவில்லையோ என்று எண்ணி மீண்டும் தலையசைத்து விட்டு சென்று தன் புறவியை அணுகி அதன் முதுகை ஒருமுறை தட்டிவிட்டு கால் சுழற்றி ஏறி வீரர்களுக்கு கை காட்டிவிட்டு குறுங்காட்டுக்குள் பாய்ந்தான். புறவியின் குளம்படிகள் கூச்சலிடும் பறவைகள் போல தன்னை சூழ சென்று கொண்டிருக்கையில் பின்னால் இருந்து சுருண்டெழுந்து வந்து அரைந்து தூக்கி சுருட்டி சென்ற அலை போல ஓர் உணர்வால் ஆட்கொள்ளப்பட்டான். திமிரி மீண்டும் கடிவாளத்தை இழுத்து புறவியை கனைத்து சுழன்று திரும்பச் செய்தான். கீர்மீரரே என்று காவலர் தலைவனை அழைத்து கொண்டே குளம்படி பெருக்கின் மேல் மிதந்தவன் போல் விரைந்தான். சேடியர் படகில் ஏறி இருந்தனர். இரண்டாவது படகில் பலகை வழியாக விசிறை ஏறி கொண்டிருந்தாள். குளம்படிகளை கேட்டு திகைத்து திரும்பி நோக்குகையில் பறக்கும் தலைமயிரும் மின்னும் விழிகளும் திறந்த வாயில் வெண்பற்களுமாக அவன் வந்து கொண்டிருப்பதை கண்டாள். புடைத்த வேர்களின் மேல் தாவி வந்து அணுகிய புறவியில் இருந்தபடியே சரிந்து கை நீட்டி அவள் இடை வளைத்து பற்றி சுழற்றி தூக்கி தன் புறவி மேல் ஏற்றி கொண்டான். அனைத்து பெண்களும் அலறியபடி ஓடி ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டனர். அரசே அரசே வேண்டாம் என்று கீர்மீரர் கூவினார். அவளை தன் முன் அமர வைத்து அவள் கழுத்தில் அணிந்திருந்த யாதவ குலத்து கருகு மணிமாலையை அறுத்து சுழற்றி வீசினான். புறவையை திருப்பி பாய்ந்து தன்னை தொடர்ந்து வந்த காவலர்கள் விலகி வழிவிட்ட இடைவெளியினூடாக பாய்ந்து சென்றான். 12 படைக்களம் 50வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.